ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? ஸோ வெல்கம் டு அர்ஜோ பிளாக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறோம். என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். அது வந்து எப்படி சொல்கிறது, வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா எனக்கு வந்து குழந்தை பிறந்ததுல, ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிளிப்பாக வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து 12 நாள் பக்கமாக பார்த்தீங்கன்னா வீடியோ போடவே இல்லை. அதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா இதுதான். ஃபுல்லாக லீவ் போட்டு ஊருக்கு போயிட்டேன். ஸோ அந்த வேலையெல்லாம் ஓரளவு முடிஞ்சுட்டு இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி உட்காந்துருக்கேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைவாக எடுத்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். நான் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தேன், எனக்கு என்னென்ன முடியுமோ அதெல்லாமே அந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். ஓகேவா, அது ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில விஷயங்கள் அப்படி இப்படியே இருக்கும். அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இப்போ மேடம் பொண்டாட்டி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் வாக்கிங் பண்ணிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து டெலிவரி டேட் இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா மேலே சின்னதாக ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து டாக்டர் ரெக்கமெண்டேஷன் தான். ஸோ அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி இறங்கணும், வாக் பண்ணணும், அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கோசம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க எக்ஸசைஸ் பண்ணி பார்த்ததில்ல, பட் ஆனால் இப்போ பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க ஃபேஸ் எல்லாம் மாதிரி நல்லாவே தெரியுது. கேஎந்திரா ஹாஸ்பிட்டல், கேஎந்திரா ஹாஸ்பிட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம போய் அட்மிட் ஆக போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, நல்ல நேரம்லாம் பார்த்தாச்சு. ஆனால் குழந்தை பிறக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்க. என்னென்னமோ பண்ணுறாங்க, நம்மளை போய் டார்ச்சர் பண்ணுறேன். ஜாதகம் பார்க்குறாங்க, நல்ல நேரம் பார்க்குறாங்க, எல்லாமே பார்க்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் போய்ட்டு நம்ம அங்கே போய் அட்மிட் ஆகிறது தான். அட்மிட் ஆகிட்டு என்னென்ன வருதுன்னு சொல்லி நான் அப்டேட் பண்ணுறேன், அப்படியே சின்ன சின்ன கிளிப்பாக. ஸோ ஃபுல்லாக எடுக்க முடியாது, ஏன்னா அங்கே ஓவர் ப்ரெஷராக இருக்கும். ஸோ குட்டி குட்டி வீடியோவாக ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். சரி, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பியாச்சு. அப்புறம் சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த சாமியை கும்பிட்டு கிளம்பிட்டோம். முடிஞ்சளவு நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேண்டி தான் கிளம்பணும். எல்லாருமே அதுக்கு தான் வேண்டிட்டாங்க. பட் ஆனால் என்ன நடக்குமோ எனக்கும் தெரியல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய திங்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 3 நாளைக்கு. அண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப கூச்சப்படுறாங்க. அண்ணியை முதல்ல ரொம்ப கூச்சப்படுறாங்க. சரி, வேணாம். அதுக்கப்புறமா ஆட்டோ வர சொல்லி ஆட்டோவில் ஏறி கிளம்பிட்டோம். ஸோ ஆட்டோ பார்த்திங்கன்னா இந்த ரூட் வழியாக போங்க அப்படின்னு சொல்லி முன்னாடியே அவங்ககிட்ட சொல்லிட்டோம். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு பெருமாள் கோயில் இருக்கும். அது ரொம்ப ஃபேமஸான கோயில். ஸோ அப்படியே போய் பார்த்த மாதிரி ஒரு தரிசனம் மாதிரி வாங்கின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவர்கிட்ட சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அவரும் போனார். இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்தது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில. எனக்கும் வந்து அவ்வளோக்கா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 ரோட்ஸ் வந்துச்சு. 4 ரோட்ஸ் ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா கேஎன் ராவ் ஹாஸ்பிட்டல். இங்கே உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆகிட்டோம். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி பதட்டமாகவே இருந்தது. ஸோ எல்லாம் நர்ஸ்கிட்டலாம் போய் கேட்டேன், என்னென்ன ப்ரொசீஜர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வெயிட்டெல்லாம் போட சொன்னாங்க. வெயிட்டு, பாடி டெம்பரேச்சர் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மெஷர் பண்ண சொன்னாங்க. ஸோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மெஷர் பண்ணிட்டோம். இருந்தாலுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே வந்து செக்கப் போயிருக்காங்க. ஸ்கேனிங் ப்ராசஸாக போயிட்டுருக்கு. ஸோ ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க, சும்மா சஜஷன் கொடுப்பாங்க. அது இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கேபின் பாருங்கள், 1 2 3 4 5 6 மொத்தமாக பார்த்திங்கன்னா 6 டாக்டர்ஸ் வந்து ப்ரெக்னன்சி ஒருத்தமே பார்த்திங்கன்னா உட்காந்துருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஜென்ரல் டாக்டர்ஸு. இதுதான் காய்ஸ் இப்போதைக்கு நம்ம அட்மிட் பண்ணிருக்கிற ஹாஸ்பிட்டலு. இது பார்த்திங்கன்னா எங்களோட ரூமு. ஸோ ஒரு ரீசெண்டாக பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் தான் வாங்கிட்டோம். ஸோ டபுள் வாங்கினா கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு சிங்கிள் பெட்ரூம் வாங்கிட்டோம். இதோட சார்ஜ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1200 பக்கமாக வந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம் இருந்தது, 2 பேர் தங்குற மாதிரி இருந்தது. அது பார்த்திங்கன்னா 750 ரூபா வந்தது. ஸோ நம்ம கூட பார்த்திங்கன்னா இன்னொரு பேஷண்ட் இருப்பாங்க. பட் ஆனால் இது வந்து சிங்கிள் ரூம். இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஆமாம், 500 ரூபாக்கோசரம் பார்க்குறோம். இனிமேல் நம்ம 2 நாள் ஸ்டே பண்ண போகிறோம். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாயா. ஸோ அது பிரச்சனை கிடையாது. இது பார்த்திங்கன்னா நம்ம கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ சப்போஸ் ரிலேட்டிவ்லாம் வந்தாங்கன்னா அவங்க கூட வந்து மிங்களாக பேசுறதுக்கு ஜாலியாக வந்து கமெண்ட்ரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இருந்தாலும் எல்லாமே வந்து ப்ரெஷராக தான் இருப்பாங்க, அவ்வளோக்கா பேச முடியாது. பட் இருந்தாலுமே நான் சொல்லிக்கிறேன், இது கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். என்ன தான் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். அப்போ தான் வந்து நம்மளும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் கைஸ் ஒரு சிங்கிள் பெட்ரூம் எடுத்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு நினைக்கிறேன், 3 நாளைக்கு இல்லை 4 நாளைக்கு வந்து புக் பண்ணியிருக்கேன். ஸோ பேஸ் ஆன் ப்ரியாரிட்டி தகுந்த மாதிரி நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேபி எக்ஸ்டெண்ட் கூட பண்ணுற மாதிரி வரலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம தெரில. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிட்டு பார்த்திங்கன்னா அவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ ஓரளவு சோப்பு கிப்பு இதெல்லாமே கொடுத்துட்றாங்க. சப்போஸ் நம்ம கூட ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கோசரம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது மிஞ்சி போனால் ஒரு 150 ரூபாக்குள்ள பார்த்திங்கன்னா இந்த கிட் மாதிரி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ்லாம் என்னென்ன ஃபார்மெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. பண்ணி முடிச்சு வெயிட் பண்ணுறாங்க. இருந்தாலும் ரொம்ப தைரியம் தாங்க முன்னாடிக்கு. ஜாலியாக என்ஜாய் பண்ணுறா இந்த டெலிவரியை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்மிட் ஆகிட்டாங்க. முடிஞ்ச அளவு எல்லாம் ப்ரெஷரில் தான் இருந்தோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இருந்தாலும் ஒரு கிளிப் எடுத்தேன். காய்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா வந்து ப்ளட் டெஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் பில்லு போட்டிருக்கோம். இந்த பில்லோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 695 ரூபா போட்டிருக்காங்க.
அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வில்லிங் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ப்ளட்டும் பார்த்திங்கன்னா டொனேட் பண்ணலாம். இப்போது என்னோடய ப்ளட்டில் பார்த்திங்கன்னா AB நெகட்டிவ் ரொம்ப ரேரான ப்ளட்டு. ஸோ இப்போ நான் நினச்சினா வந்து ப்ளட்டு கொடுக்கலாம், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதிகமாக நான் போகிறப்ப பார்த்திங்கன்னா ப்ளட்டு கொடுத்து தான் போவேன். அது இல்லாமல் வந்து ஒய்ஃபோட ப்ளட்டும் வந்து என்னோடய ப்ளட்டும் வந்து மேட்சாக இருந்துச்சுன்னா நாமளே வந்து ஒய்ஃபுக்கு வந்து ப்ளட்டு கொடுக்கலாம். சப்போஸ் மேட்ச் ஆகலைன்னா அவங்க வந்து ப்ளட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 900 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வில்லிங் இருந்துச்சுன்னா நாம் வந்து நம்ம ப்ளட்டை வந்து டொனேட் பண்ணலாம். டெலிவரிக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா குழந்தை வந்து எங்கிட்ட காமிச்சிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏன்னு சொல்லி கேட்டோம். ஒரு 4 hours பார்த்திங்கன்னா குவாரண்டைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஒய்ஃப் வந்து நல்லா தான் இருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒய்ஃப் வந்து ஐசியூவில் வந்து ஒரு 3 hours பக்கமாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களே வந்து எங்ககிட்ட காமிச்சிட்டு வந்து ஐசியூவில் வச்சுருந்தாங்க ஒரு 3 hours பக்கமாக. ஸோ எல்லாம் முடிஞ்ச பிறகு நாங்கள் வந்து ஃபோன் போட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டோம், இந்த மாதிரி பையன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி. சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களால் ஓரளவு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 hours அப்புறமா பார்த்திங்கன்னா 2 பேத்தையுமே எங்கள் வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது எப்படின்னா 1 by 1 கொடுக்க மாட்டாங்க. ஒய்ஃப் வந்து தனியாகவும் குழந்தை தனியாகவும் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. 2 பேத்தையும் பார்த்திங்கன்னா சேம் டைம் பார்த்திங்கன்னா ரூமுக்கு மூவ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைய வந்து ரூமுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், என்னால் வீடியோ எடுக்கும் போது ரொம்ப டயர்டாகிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 நைட்டு அந்த மாதிரி கணக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் டயர்டாக இருந்தது. ஒரு நைட்டு ஃபுல்லாகவே தூங்கலை, ஒரு நைட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அலைச்சலாகவே இருந்தது. டிஸ்சார்ஜ் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா மாலை வாங்கிட்டு வர சொன்னாங்க. இந்த மாதிரி பூஜை பண்ணிவிட்டு வந்து குழந்தைய எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ உள்ளாரே பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் சிலை ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே போய்ட்டு மாலைலாம் வாங்கிட்டு வந்து மாலைலாம் போட்டுட்டு இந்த மாதிரி வேண்டிக்கிட்டோம். இந்த மாதிரி நல்லா பெரிய ஆளாக ஆகணும், எஜுகேஷன் வைஸ் நல்லா பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டோம். இதுதான் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா. பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா என்னோடய மாமியார், அதாவது என் ஒய்ஃபோட அவங்க அம்மா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விநாயகர் நெத்தியிலேருந்து பொட்டெல்லாம் எடுத்து குழந்தைக்கு வச்சோம். பட் ஆனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பிறந்த குழந்தைக்கு அதெல்லாம் வைக்கலாம். அப்படியே வேண்டிக்கிட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு உள்ளே கொண்டு வரதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆர்த்தி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து எங்கள் அண்ணிக்கிட்ட சொல்லி வச்சுருந்தோம், நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து ரெடியாக எடுத்து வச்சுருந்தாங்க. வந்தவுடனே பார்த்திங்கன்னா ஆர்த்தி எடுத்து பொட்டெல்லாம் எடுத்து குழந்தைக்கெல்லாம் வச்சுட்டு உள்ளே கூப்பிட்டுட்டு வந்துட்டோம்.